லக்க 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 லக்க. பகல்ல ஒரு நாளும் தூங்க மாட்டேன். என் கிறகம் இன்னைக்கு தெரியாம தூங்கி தொலைஞ்சிட்டேன். அம்மா கனவா அது கருமம் எங்கேயோ கொண்டு போய் விட்ட மாதிரில இருந்து எப்பப்பாப்பா இனிமேட்டு வாழ்க்கையில இந்த மாதிரி மட்டும் ஒரு கனவு வந்துடவே கூடாது. முதல்ல இது கனவா இல்ல உண்மையா நடந்துச்சானே தெரியல. என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, இப்படிலாம் கனவு வருது. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கப்புறம் நைட்டு எப்படி தூக்கம் வரும்? புண்ணியத்துக்கு ஏதோ அந்த மாமியை கிளவி வந்து எழுப்பி விட்டுச்சு, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன இது, இந்த செல்லதாய்க்கா ஜாலியா வெளியே உட்காந்துட்டு இருக்காவே. இப்பதானே நம்ம கனவுல வந்தாவே அதை பத்தி வீட்டை கேட்கலான்னு பார்த்தா இவைய வெளியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காவே. ஒருவேளை நம்மளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கனவு வந்திருக்குமோ? அக்கோ, சின்ன பொண்ணு, என்னக்கோ வெளியே ஜாலியா உட்காந்துட்டு இருக்க போலயே? என்னது ஜாலியா உட்காந்துட்டு இருக்கானா? அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தாண்டி தெரியும். என்ன பார்த்தா உனக்கு ஜாலியா இருக்க மாதிரியா இருக்கு? அது இல்லக்கோ, வெளியே நல்லா காத்தோட்டமா உட்காந்துருக்கிய, அதான் சொன்னேன். அட போடி, நானே இப்பதான் வந்து வெளியே உட்காந்துருக்கேன். அப்படியாக்கா? இப்பதான் வெளியே வந்து உட்காந்தியா? அப்ப இதுக்கு முன்னாடி என்னக்கா பண்ணிட்டு இருந்த? அந்த கூத்தை ஏண்டி கேட்க, இதுக்கு முன்னாடி நல்லா உறங்கிட்டேன். ஒரே கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு பாத்துக்க. நல்ல வேலைய மாமியை கிளவி கரெக்டான நேரத்துக்கு வந்து என்ன எழுப்பி விட்டா, இல்லன்னு வச்சுக்கையே. என்னது, உனக்கும் கெட்ட கனவு வந்துச்சா? ஐயோ, அதை தானடி சொல்லிட்டு கிடக்கேன். அக்கா, உண்மையதான் சொல்றியாக்கா? ஏன் நெட்டச்சி, இதுல போயிட்டு யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? அந்த கனவுல நீ கூட வந்தடி, ஒத்தரசாவும் வந்தா தெரியுமா? அக்கோ, அப்ப உண்மைதானா? என்னடி உண்மைதானான்னு கேட்டு கிடக்க. ஏக்கா, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் போலையக்கா. ஐயோ ஏக்கோ, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு நானும் படுத்தேக்கோ. எனக்கும் அதே கனவுதாக்கோ. என் கனவுலயே நீ வந்தக்கோ. ஏ சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற? நீ ஒன்னும் பொய் எதுவும் சொல்லலையே. என்ன என்கிட்ட எதுவும் விளையாடுறியா என்ன? ஆமா, இவ பச்சை பிள்ளை, இவள கூட்டி வச்சு நான் விளையாடுறேன். அக்கா, உண்மையதாக்கா சொல்றேன். நான் வேணா சொல்லட்டுமா என் கனவுல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு? அதே தானே உனக்கும் நடந்திருக்கும். நீ வரும்போது நானும் உத்தரவசாவும் அந்த பிஐ வீட்டுக்குள்ள இருந்திருப்போமே. ஐயோ ஆமா சின்ன பொண்ணு, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றா? அட போக்கா, எனக்கு அதே கனவு தானே வந்துச்சு. அது மட்டுமா, நம்ம ஏதோ ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போனோம். அதுக்குள்ள நீ டக்குன்னு காணாம போயிருப்பியே. ஐயா ஆமா சின்ன பொண்ணு, ஆமா. அதுக்குள்ளேயே மாமியை கிளவி தெய்வம் மாதிரி வந்து என்ன எழுப்பி விட்டுட்டா. அதனால தாண்டி நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஏக்கோ ஏக்கோ, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்க்கா. சின்ன பொண்ணு, நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னடி நடந்துச்சு? அக்கா, நானும் உத்தரசாவும் உங்களை காணும் தேடிட்டு இருந்தோம்க்கா. திடீர்னு பார்த்தா என் மாமியாரு என்ன வந்து எழுப்பி விட்டுட்டு, அதனால நல்ல வேலைக்கு நானும் கனவுல இருந்து வெளியே வந்துட்டேன். இந்த உத்தரசா பிள்ளை மட்டும் தாக்கா தனியா உள்ள கிடந்தா. என்னது, ஒத்தரசா மட்டும் தனியா கிடந்தாளா? ஆமாக்கா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவகிட்ட மட்டும்தான் கேட்கணும். சீ, உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் தான் வந்தேன். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? 2 வரும் என்ன அந்த ஆள் பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டிய. நாங்க நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னடிமா வர்றதுக்குள்ள இப்படி பொறிஞ்சுதல்றா? ஏன் செல்லத்தாய், நீலாம் ஒரு பெரிய மனுஷியாடி, பெரிய மனுஷியா? அந்த ஆளை விட்டுட்டு ஒபாடுக்கு போயிட்டா. சின்ன பொண்ணு, நல்லா வருவடி, நல்லா வருவேன். ஒத்தேல நிக்கமேனு கூட இல்லாம அந்த ஆளை என்ன தனியா விட்டு போயிட்டியடி. பாவி பாவி பாவி. என்னது செல்லத்தாயா? அடியே, என்னடி மறுவாதெல்லாம் குறையுது? உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நீலாம் ஒரு பெரிய மனுஷியா? அந்த ஆள் அம்போன்னு விட்டுட்டு தானே போனேன். உத்தரசா, அது வாயை இழுத்து வச்சு அறுத்து போய் பாத்துக்க. முதல்ல வாய் பேசுறதை நிறுத்து. நீங்கள் எல்லாம் இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே கூடாது. இனிமேட்டு உங்க சங்காட்டமே வேண்டாம். நான் போறேன்ப்பா. சீ, உங்களை நம்பி வந்ததுக்கு எப்படி அநியாயமா விட்டுட்டு போயிட்டியல்லாம். ஏக்கா, என்னக்கா இவா ஏதாச்சும் கிறுக்கு ஏதாவது பிடிச்சிட்டா என்னக்கா? வந்து பொறின்னு பொறிஞ்சுதல்றா. தம்பி, எனக்கும் தெரியல. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க பாவீங்களா. சரி, உங்களும் கூட போய் கூட்டணி போட்டு சுத்தினேன் பாரு. என் மாமியா அப்பயே சொன்னா இவ்வளவு கூட சேராதுன்னு. நான் கேட்டு தொலைஞ்சினா. உத்தரசா, வாய மூடடி. உன் பாடிக்கு இஷ்டத்துக்கு அடிக்கிட்டே போறா. சொல்றத ஒழுங்கா கேட்டு தொலைடி. என்ன சொல்ல போறா? நீ சொல்றதெல்லாம் எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. பைத்தியம், நம்மளாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கோம். நீ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? லூசு மாதிரி என்னது பிரச்சனையில மாட்டிருக்கோமா? ஐயோ ஆமா உத்தரசா, சும்மா புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு பேசாத. வந்து உட்கார் முதல்ல.
ஏக்கா என்னக்கா சொல்றிய? ஒத்தரோசா, நீ கரெக்டா எத்தனை மணிக்கு இன்னைக்கு தூங்குனா? சின்ன பொண்ணு, நான் ஒரு 4:30 இல்ல 4:45 போல தூங்கியிருப்பேன். அப்படியா? நான் வந்து ஒரு 5 மணி போல தூங்கணும் பத்துக்க. அடியே, நான் ஒரு 5:10 போல தூங்கினேன். ஏக்கா, அப்ப கரெக்டு தான்க்கா. முதல்ல ஒத்தரோசாக்கு தான் கனவு வந்திருக்கு போல, ரெண்டாவது எனக்கு கனவு வந்திருக்கு, மூணாவது உங்களுக்கு வந்திருக்குக்கா. எனக்கு என்னமோ வந்து பங்களாக்காரி தான் ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு நினைக்கேன்க்கா. நம்மள நிம்மதியா தூங்க விடக்கூடாதுண்டா, இப்படிலாம் பண்றா போலயேக்கா. ஏன் சின்ன பொண்ணு, அது எப்படிடி? கனவுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தானடி வரும். இது எப்படி நம்ம 3 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்திருக்கு? ஒத்தரோசா, ஒருவேளை நம்மளாம் தூங்கின உடனே நம்ம உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும், மத்த நம்ம ஆவி எல்லாம் நேரம் அந்த பேய் வீட்டுக்கு போயிருதோ? அட என்னக்கா சொல்றா, நீ வேற புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கியே. எனக்கு சும்மாவே வயித்த கலக்குது. இதுல நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பீதி ஆயிரம் போலயே. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது பாத்துக்க. ஏக்கா, ஒரு தட்டி நடந்ததை வச்சு நம்ம அப்படிலாம் முடிவெடுக்க கூடாதுக்கா. என்னமே என்ன கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிரும்ல, அப்ப நம்ம தூங்கி பார்த்தாதாக்கா நம்மளுக்கு தெரியும். என்னது, நைட்டு திரும்ப தூங்கணுமா? என்னால முடியாதுப்பா, நாளா தூங்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் பட்ட பாடி எனக்கு தானே தெரியும். நான் ஒத்தேல மாட்டிக்கிட்டு அங்க எங்கன்னு தெரிஞ்சதெல்லாம எனக்கு பயம்லாம் சரியான பயம். ஏண்டி, நான் மட்டும் என்ன ஆசைப்பட்டா தூங்கணுங்க? ஆ, ஒருவேளை செல்லத்தாய்க்கா சொல்றது உண்மைன்னா நம்ம தூங்கி பார்த்தா தானடி தெரியும். அதுக்கு நாளா தூங்க மாட்டேன். நீ வேணா போய் தூங்கி பார்த்து கண்டுபிடி. என்னது, நான் மட்டும் போடுமா? எதுக்கு? எனக்கு அங்கேயே சமாதி கட்டுறதுக்கா? ஏக்கா, பேசாம இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டு மொட்டை மாடியில் படுத்து தூங்குவோம்க்கா. நம்ம அவ்வளோ வரும் ஒண்ணுக்கு ஒன்று பக்கத்துல இருந்தா கொஞ்சம் துணையா இருக்கும்ல, அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்க்கா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா திரும்ப வந்து வீட்டுக்குள்ள போகணும்னு நினைச்சாலே வயித்து கலக்குதுடி. ஏன் சின்ன பொண்ணு, அது என்னடி நம்ம 3 பேரும் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கோம். அது இழுவ முடியமால கண்ணுலே காணவே இல்லை. ஒருவேளை அந்த பங்களாக்காரி அவ்வளோ மட்டும் விட்டுட்டாலோ? யாருக்கு தெரியும்? அவ்வளோ 2 பேரும் அன்னைக்கு குசு குசுன்னு அந்த டைரிட்ட பேசும் போதே நினைச்சேன், ஒருவேளை பங்களாக்காரி அவ்வளோ விட்டுட்டா நினைக்க நம்மளாம் மாட்டிக்கிட்டோம். ஏன் லூசுங்களா, ஒருவேளை அவள தூங்காம கூட இருந்திருப்பாள்வளா இருக்கும். அதான் அவள அங்க வந்திருக்க மாட்டாள்வே. நான் பாரு ஒரு நாள் தூங்க மாட்டேன், இன்னைக்கு தெரியாதனமா தூங்கிலாம் மாட்டிக்கிட்டேன். அக்கா, கரெக்டுக்கா. இந்த முனியம்மா வந்து இழுவையும் ஆடமைக்க போயிருப்பாள்வல்ல, அதான் அவ்வளோ அந்த கனவுக்குள்ள வரல பத்துக்கிடுங்க. நம்ம சும்மா தின்னுட்டு வீட்லயே சுத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதான் நம்ம நேரம் அந்த கனவுக்கு போயிட்டோம்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா தூங்க கூட முடியாதோ? ஐயோ ஐயோ, அதை நினைச்சாலே எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போலே இருக்கு. நல்லா பகல்லையும் சந்தோஷமா நிம்மதியா தூங்கிட்டு தெரிஞ்சேன், இதுக்கப்புறம் தூங்க மட்டும் முடியாதுன்னா அவ்வளவுதாண்டி. இவ்வளவு எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்காளுவ? அவன் எங்க 1000 பிரச்சனையில கிடக்கான், இவ்வளவு வேற கத்திட்டு கிடக்காளுவ. என்ன கடி? ஏன் சின்ன பொண்ணு, ஒத்தரசா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களோ? ஐயோ ஆமா, இங்கதான் இருக்கும், சொல்லி தொலைடி. ஏக்கா, ஆடுமைக்கு போன இடத்துல சுடுகாட்டுல அந்த கமலா என்னன்னா பேய் பிடிச்சு ஆடி கிடக்காக்கோ. என்னது, கமலா பேய் பிடிச்சு ஆடிட்டு கிடக்காளா? ஆமா சின்ன பொண்ணு, அதான் நாங்க பயந்து ஓடியே வந்துட்டோம். ஏப்ல என்ன பிள்ளை சொல்றியே? அவ பேய் பிடிச்சு ஆடுறானா, வேற அவ மாமியா வர புருஷி அவனுக்காக சொல்லி வர சொல்லுங்க. அக்கா, எல்லாரும் அங்கதான் இருக்காவே. அவ்வளவு வர அந்த பங்களாக்காரி பண்ண வேலை தானே, போய் ஊருக்குள்ள அவ்வளோ வர பேசிக்கிறவக்கா. சரி, அதான் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதான் வேகமா ஓடி வந்தேன். என்னது பங்களாக்காரி பண்ண வேலையா? ஏக்கா, நம்ம வசமா மாட்டிக்கிட்டக்கா. இடமாவ நம்மளை விடவே மாட்டா. ஐயோ, ஏன் ஒத்தரசா, நீ எதுக்கடி ஒப்பாரி வச்சுட்டடக்கா? அது அவ எதுக்கு ஒப்பாரி வைக்கானா? நீங்க இப்போ சாயந்தரம் எதுவும் தூங்குனீங்களா? இல்லையே, நான் தூங்கலையே. இந்த முனியமாவும் தூங்கி இருக்க மாட்டா. 2 பேரும் தானே ஆடுமைக்கு போனோம், நாங்க எங்க தூங்கணும்? அதானே, நைட்டு தூங்குவியல்ல, அப்ப தெரியும். இவா வேற ஏதாச்சும் பைத்தியக்காரியாட்ட பேசிட்டு கிடப்பா. சே, அந்த பிள்ளைக்கு வேற பேய் பிடிச்சு ஆடுது. எனக்கு அதை பார்த்தா கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆடாச்சும் மயிராச்சும் அந்த ஆளை விட்டுட்டு நான் பேசாம இங்க வந்துட்டேன். ஏக்கா, இனிமேட்டு நம்ம நிலைமையும் அதேதான்க்கா. அவளுக்காச்சும் பேய் பிடிச்சு ஆடுறா, நம்மளாம் என்ன கதையும் ஆக போறோமோ? ஏன் ஒருத்தர சைக்கியத்துக்கடி சும்மா மனசை போட்டு குழப்பிட்டடக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேவல, உண்மையாவே வந்திருக்கிறது பங்களாக்காரி தானே, இல்ல சும்மா கதையை கட்டி விடுறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சின்ன பொண்ணு. ஊருக்குள்ள அவ்வளோ அப்படிதான் பேசிக்கிடுறாவே.
ஐயோ அவ ஆடுறத வேற பார்த்து தொலைச்சிட்டேன். நைட்டு வேற தூக்கமே வராது, பயமாவெல்லாம் இருக்கும். என் வீட்டுக்காரன் வேற வெளியூர் போறேன்னு சொன்னா அப்பயே கிளம்பியிருப்பான். நான் இன்னைக்கு நைட்டு ஒத்தையில எங்க இருந்து தூங்க போறேன்? ஆடு வீணா தலையை கொண்டு உள்ள விடுது. பேசாம இவள்களையும் சேர்த்துக்கிட வேண்டியதுதான். ஏன் முடியுமா? உனக்கு பயமா இருந்துன்னா நீ வேணா செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு வந்துடுடி. நாங்கெல்லாம் இன்னைக்கு சேர்ந்து தான் தூங்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கோம். நீயும் வந்துரு. ஏன் இழுவ? நீயும் வரேன்னா வந்துரு. நம்ம அவ்வளோ சேர்ந்து தூங்குவோம் செல்லத்தாய்க்கா வீட்டு மாடியில. என்னது, செல்லத்தாய்க்கா வீட்டு மாடியில தூங்கணுமா? எவ்வளவு வேண்டாம். மாடியில இருந்து அந்த சைடு பார்த்தாலே சுடுகாடு தெரியும். வீட்டுக்குள்ள படுத்தாலும் பரவாயில்ல, மாடியிலலாம் வேண்டாம் சின்ன பொண்ணு. கேவல வீட்டுக்குள்ளலாம் எப்படி பிள்ளை படுக்க முடியும்? செல்லத்தாய்க்கா மாமியார் பத்தி தான் தெரியும்ல. ஆடுன்னு ஆடிப்படும். ஏதோ மாடியில படுக்க விடுறதே பெருசு, இதுல வேற வீட்டுக்குள்ள வேற படுக்கணுமா? சரி ஏதோ ஒண்ணு. அங்க என் வீட்டுல ஒத்தையில கிடந்து தூங்குறதுக்கு இங்க உங்களுக்கு கூடயாச்சும் வந்து தூங்குறேன். நீ எல்லாருமாவா தூங்க போறியே? சரி விடுங்க, அப்ப நானும் வரேன். அக்கா நைட்டு இவள்களும் தூங்க வரேன்னு சொல்றாள்க்கா. சின்ன சின்ன பொண்ணு இப்படி பண்றா. நம்மளே 1008 பிரச்சனையில இருக்கோம். இப்ப இவ்வளோ தான் ஏன் தூங்க கூடுறா? வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா அவர் என்னடி பண்ணுவேன்? அக்கா எனக்கு தெரிஞ்சு இவள்களும் தூங்கினால் வேணா கண்டிப்பா கனவு வரும் தாங்க நினைக்கேன். நம்ம ஏதோ பகல்ல தூங்கியிருக்கோம், அதனால நம்மளுக்கு மட்டும் வந்திருக்கு. இவ்வளவுக்கும் சேர்ந்து தாங்க வரோம். அது எப்படி இவ்வளவு மட்டும் பங்களாக்காரி எப்படி விடும்? ஐயோ என்னென்னமோ சொல்றா. எனக்கு இப்பவே பயமாவலா இருக்கு. அக்கா பயப்படாதக்கா. முதல்ல அந்த பங்களாக்காரி கதை என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியுமோ அதுக்கேத்தாப்புல பண்ண முடியும். ஆமா, அவளை பத்தி பேசுனதுக்கே இவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டோம். இதுல அவ கதை தெரிஞ்ச நம்ம உயிரோட இருப்போமா? குந்தாணி உன் வாயில என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் நல்ல வார்த்தை வந்திருக்காடி? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா லூசு. ஏ இழுவே, இவளுது ஏதோ நம்மளுக்கு தெரியாம ரகசியம் பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு கிடக்காளுதே. அதான் முனி, எனக்கும் தெரியல, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒத்தரசம் மூஞ்சே சரியில்லை, ஏதோ நொந்து போன நூடுல்ஸ் மாதிரில கிடக்கா. ஆமாடி, முகரையை வேற தூக்கி வச்சுட்டு இருக்கா, என்னன்னு தெரியல. முனியம்மா கேட்போம். ஏன் ஒத்தரோசா ஒத்தரோசா என்னன்னா கூப்பிட்டுட்டே இருக்கேன், சத்தமே தரமாட்டேக்கா, எதையும் யோசிச்சுட்டே கிடக்கா. ஒத்தரோசா உன்னதான் கூப்பிடுறா. ஏக்கா நீங்களாக்க கூப்பிட்டிய? ஐயோ நான் இல்லடி ஒத்தரோசா, நான் தான் கூப்பிட்டேன். ஏன் மூஞ்சி எப்படி வாடி போய் கிடக்கு? அது ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட கனவு பத்துக்க, அதான் வேற ஒன்றும் இல்லை. கனவுக்கா மூஞ்சி இப்படி கிடக்கு? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். இருங்கடி இருங்க, நைட்டு உங்களுக்கும் கனவு வரலாம், அப்போ தெரியும்டி. இழுவே, நம்ம ஆடுங்கணக்குள்ள தான் எங்கேயாவது நிற்கும், நம்ம போய் பத்திட்டு வருவோம். எப்படியும் அங்கேருந்து கூட்டத்துக்கு எப்படியும் அது நவுண்டு வந்திருக்கோம். ஆமா முனி, சீக்கிரம் போய் பத்துவோம். வேற நம்மளுக்கு ஏதாச்சும் பேய்கி பிடிச்சிட்டுனா அவ்வளோதான். அடியே கவலைப்படாதியே, நீங்க ரெண்டு பேருமே பெரிய பேய், வேற உங்களுக்கு எங்க பேய் பிடிக்க போகுது? இந்த வாய்க்கு ஒன்றும் உனக்கு குறைச்ச இல்லடி. அந்த கமலா மட்டும் பேய் பிடிச்சு ஆடாத நீ பார்த்தா துண்டக்கான துணியக்கான நீ ஓடி இருப்பா. ஆமா, ஏற்கனவே அந்த நிலைமையில தான் இருக்கேன். இதுல வேற இவ்வளோ ஓட விட்டுருவாள்வோ போல. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? ஒன்றும் இல்லம்மா தாயே, மணி 6 ஆக போகுது, அதுக்குள்ள போய் ஆடை பத்திட்டு வாங்க. 7 மணிக்கு மேலனா வேற ஏதாச்சும் காட்டு பேய் பிசாசுன்னு வந்துட போகுது. அதுவும் கரெக்டு தான், வா முடியுமா நம்ம போவோம். இவள்களெல்லாம் வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே.